சிம்பு அவர்களுடைய 48வது படமான தக்லைவ் படத்துடைய சிறப்பு போஸ்டர் படக்குழு வெளியிட்டாங்க. பின்னர் சிம்புவுடைய 49வது படத்தை பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் இயக்க உள்ளதாக அறிவிப்புமே வெளியாச்சு. இந்த படத்தை ஆகாஷ் பாஸ்கரனுடைய டான் பிக்சர் நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. அதே போல நீண்ட நாட்களாக கிடப்புல போடப்பட்டிருந்த சிம்பு தேசிங்க பெரியசாமி கூட்டணியில உருவாகும் படத்துடைய அப்டேட் வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி இந்த படம் பாத்தீங்கன்னா நடிகர் சிம்பு அவர்களுடைய 50வது படமாக உருவாக உள்ளதாக படக்குழு அறிவிச்சிருக்காங்க. அந்த படத்தின் மூலம் நடிகர் சிம்பு தயாரிப்பாளராக அறிமுகமாவதை உறுதிப்படுத்தியிருக்காரு. அவருடைய ஆத்மன் சினியார்ஸ் நிறுவனம் தான் STR 50 திரைப்படத்தை தயாரிக்க இருக்காங்க. இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையுமே அமைக்கிறாரு. இதன் பின்னர் பாத்தீங்கன்னா சிம்புவுடைய 51வது படம் குறித்த அப்டேட் நேற்று மாலை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த படத்தை ஓமை கடவுளே படத்துடைய இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து தான் டைரக்ஷன் பண்றாரு. இந்த தகவல் முன்பே வெளியாச்சு. இந்த படத்துடைய டைட்டில் படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு காட் ஆஃப் லவ் அப்படின்னு டைட்டிலுமே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதற்கு மேல வாசகமும் அதிசருடைய பாடல் வரிகளை எழுதியிருக்காங்க. ஆகையால அதிசருடைய ரெஃபரன்ஸ் படத்துல இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா சிலம்பரசன் அவர்கள் நம்ம ஏகவுடைய தீவிர ரசிகர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.